உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ZEE5 இல் முற்றிலும் இலவசமாக காணுங்கள். இங்கேயும் எப்பொழுதும். சரி துளசி, என்ன கொன்றுன. ஆனா ஒரு விஷயம் ஞாபகம் வச்சுக்கோ, ஒருவேளை இன்னைக்கு நீ என்ன கொன்னுட்டேன்னா அதுக்கப்புறமா நீ உன்னோட பொண்ணை நிரந்தரமா இழந்துருவ. எங்க என்ன கொல்ல பார்க்கலாம், பழைய தீர்த்துக்க பார்க்கலாம். ஆனா நீ என்ன கொலை பண்றதுக்கு நீ நீ இயற்கையோட நியதிய மீறுற. துளசியால உன்னை நிச்சயமா காயப்படுத்த முடியும், ஆனா அவளால உன்னை கொல்ல முடியாது. இயற்கையோட நியதி அது. ஏதாவது ஒரு ஆன்மா ஒரு மனுஷியோட உயிரை எடுத்தா அதுக்கப்புறம் நிரந்தரமா அந்த ஆன்மா பூமியை விட்டுட்டு போயாகணும். எனக்கு தெரியும் துளசி, நீ இயற்கையோட நியதி என்னைக்கு உடைக்க மாட்ட. என்ன நீ ஒருவேளை அப்படி பண்ணனா அப்புறம் உன்னோட குஷியோட முகத்தை உன்னால பார்க்கவே முடியாது துளசி. அப்புறம் நீ அவளை நிரந்தரமா இழக்க வேண்டி இருக்க துளசி. என்ன கொல்ல துளசி, கொன்னு போட்டு என்ன. இந்த உலகத்துல உள்ளவங்களை நம்பி உன் பொண்ணு குஷியை விட்டுட்டு போயிடு. என்ன நினைச்சிட்டு இருக்க? நீ என்ன இப்ப கொன்னுட்டேனா என் அம்மா குஷியை சும்மா விட்டுருவாங்களா? அப்புறம் குஷியை யார் காப்பாத்துவா? உன்னோட அந்த ராதாவா? அந்த ராதா என்னைக்கா இருந்தாலும் இந்த வீட்டை விட்டு ஒரு நாள் போய்தான் ஆகணும் துளசி. பாத்துக்கோ, உனக்கும் ரொம்ப நல்லாவே தெரியும்ல, மோகனுக்கும் இந்த குடும்பத்துக்கும் நிறைய எதிரிங்க இருக்காங்க. குஷிக்கு குறைஞ்சபட்சம் ஒரு அம்மா தேவைதானே துளசி. இந்த இயற்கையோட நியதியே இந்த மாதிரி இருக்கு. இவ என் பொண்ணை கொலை பண்ண முயற்சி பண்ணிருக்கா, ஆனா என்னால இவளை எதுவும் பண்ண முடியல. ஒரு தாயை இக்கட்டான நிலைமையில ஏன் இப்படி நிக்க வச்சுக்க சொல்லுங்க. மோகனையா, மோகனையா, நீங்க எதுக்கு அழறீங்க? என் தலையெழுத்து இருக்குல்ல ராதா, அது எப்பவும் என்ன ஆட வச்சுக்கிட்டே இருக்கும். யார் எனக்கு நெருக்கமாகறாங்களோ அவங்க என்னை விட்டு போயிடுறாங்க. ஆனா நான் மட்டும். மோகனையா, என்ன என்ன பேசுறீங்க? இல்ல ராதா, ஒரு மனுஷன் எவ்வளவு பெரிய ஆளானாலும் இந்த விதி இருக்க அவனை மண்டி போட்டு அழ வச்சிரும். பெரிய ஹீரோ மாதிரி பேசிட்டு இருந்தா அது எனக்கு எதுவும் ஆகாது, எல்லாத்தையும் நான் பார்த்து பண்ணுவேன். என் குடும்பத்துக்கும் என்ன சேர்ந்தவங்களுக்கும் எதுவும் ஆக விட மாட்டேன்னு சொன்னேன். ஆனா இந்த விதி நம்ம பேச்செல்லாம் கேட்காது இல்ல. என்னைக்காவது நம்ம நம்பிக்கையை சுக்கு நூறா உடைச்சு போட்டோம். நம்மள நிராதரவா நிக்க வச்சிரும். நம்மள இந்த விதி விட்டு வைக்காத. ஒருவேளை இன்னைக்கு ஏதாவது தப்பா இருந்தா அதுவும் ஏற்கனவே நடந்த மாதிரி அந்த நெருப்பு
அந்த கதறல், காப்பாத்துங்க! யாராவது இருக்கீங்களா? மோகன்! என் பேரை கத்தி சொல்லி காப்பாத்துங்க காப்பாத்துங்கன்னு என்ன கூப்பிட்டது. என்னால எதுவும் பண்ண முடியாம போனது. அதெல்லாம் துளசி அம்மாவா? உனக்கு தெரியாத, நான் உன்னையும் குஷியையும் நெருப்புல பார்த்தப்போ அப்ப நான் ரொம்ப பயந்துட்டேன் ராதா. ஒரு நிமிஷம் அந்த விதி மறுபடியும் இப்ப என்ன சேர்ந்தவங்களை என்கிட்ட இருந்து பிரிக்க வந்துருச்சுன்னு நினைச்சேன். மறுபடியும் என்ன சேர்ந்தவங்கள எங்க நெருப்புக்கு பலி கொடுத்துருவனோன்னு ஒரு பயம் வந்துருச்சு. இல்ல. மறுபடியும் என் கண்ணு முன்னால இன்னைக்கு சாவ பார்க்க போறான். ஆனா என்னால எதுவும் பண்ண முடியாதுன்னு நினைச்சேன். ஆனா அப்படி நடக்கலையே மோகனையா. இன்னைக்கு நீங்க சாதிச்சிட்டீங்க. நீங்க ஏன் உயிரை, குஷி உயிரை காப்பாத்திட்டீங்க. இந்த தடவை நீங்க ஜெயிச்சிட்டீங்க. அந்த விதி தோத்துருச்சு. மோகனையா, உங்க மேல எனக்கு எந்த அளவுக்கு நம்பிக்கை இருக்கோ அதே அளவுக்கு நம்பிக்கைய நீங்களும் உங்க மேல வைங்கள. ஏன்னா எனக்கு தெரியும், நீங்க என்னைக்குமே யாருக்குமே எதுவும் ஆக விட மாட்டீங்க, இல்லையா? தேங்க்யூ ராதா. Thank you so much. என்ன மன்னிச்சிரு குஷி செல்லும். என்னால உன்னை காப்பாத்த முடியல. உன்னை கொலை பண்ண முயற்சி பண்ணவளுக்கு என்னால தண்டனையும் கொடுக்க முடியல. இன்னைக்கு ஒரு அம்மாவா, ஒரு ஆத்மாவா நான் தோத்து போயிட்டேன். மன்னிச்சிரு செல்லும். ஜீ5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க.